இறைவனை காணுவோம். சுமைகளை அவர் பதம் போடுவோம். சுமைகளை அவர் பதம் போடுவோம். சோர்வுகள் நீங்கியே வாழுவோம். சோர்வுகள் நீங்கியே வாழுவோம். அமைதியில் இறைவனை காணுவோம். கடந்ததை கடவுள் நினைப்பதில்லை. கணக்குகள் பார்த்துமே கணிப்பதில்லை. கடந்ததை கடவுள் நினைப்பதில்லை. கணக்குகள் பார்த்துமே கணிப்பதில்லை. நடந்திடும் பாதையில் கூட வந்து நடந்திடும் பாதையில் கூட வந்து நம் நலம் நாடுவார் ஏங்கி நின்று. நம் நலம் நாடுவார் ஏங்கி நின்று. அமைதியில் இறைவனை காணுவோம். அமர்ந்தே அவரன்பை பூணுவோம். அமைதியில் இறைவனை காணுவோம். எங்களை திருவிழாவை நேசித்து வருடத்துக்காக வருகின்ற கடவுளே, என் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிற புதிய வாரத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களை படைக்கின்றோம். வாரத்தின் முதலாம் நாளிலே உங்களுடைய திரு சமூகத்திற்கு முன்பாக கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உடைத்து ஒப்புக்கொடுக்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த தியான நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தவர்களே மன்றாடுகிறோம். கேட்கப்படுகின்ற உங்களுடைய திரு செய்திகளை எங்களுடைய வாழ்வை செயல்முறைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நேரத்தை ஆண்டவரே, உங்களை மாத்திரமே உங்களுடைய திரு சிலுவையை மாத்திரமே நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை செய்யும். மீட்பர் பாதத்தில் வெற்றி எடுக்கிறோம். அப்படிதான் திருத்துவ திருநாளுக்கு பின்பும் 15ஆம் ஞாயிறாகிய இன்றைய நாளில் வாசித்து சிந்திக்கும்படியாக திருச்சபையின் பெரியவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் திருமொழிகள் 38 தொடங்கி 42 முடியும். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 42. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். அவர் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உனக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு மறுமொழியாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்றார்.
கிறிஸ்துவின் இனிதான திருநாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய அருட்கொடையாய் மீண்டுமாய் ஒரு புதிய வாரத்திற்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கின்றோம். இந்த வாரமும் கடவுளுடைய பரிபூர்ண பாதுகாப்பை கிடைக்கக்கூடிய வாரமாகவும் ஆசீர்வாதத்தின் வாரமாகவும் கர்த்தர் நமக்கு அருள் செய்வாராக. அன்புக்குரியவர்களே, வாசிக்க கேட்ட இந்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரை இருக்கின்ற பகுதி நாம் அனைவரும் அறிந்திருக்கிற ஒரு சிறப்பான பகுதி. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார் என்று இந்த நிகழ்வானது தொடர்கிறது. ஒரு கிராமத்தில் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அது எந்த கிராமம் என்று நாம் பார்ப்போமேயானால் எருசலேமுக்கு அருகே இருக்கின்ற பெத்தானியா என்கின்ற கிராமம் தான் இந்த கிராமம். யோவான் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற வேளையில மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் நோயுற்றிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக மார்த்தாளும் மரியாளும் அவருடைய சகோதரராகிய லாசருவும் குடியிருந்த அந்த கிராமம் பெத்தானியா. அந்த பெத்தானியா என்கின்ற கிராமத்திற்கு தான் ஆண்டவர் இங்கே பிரவேசிக்கின்றார். தொடர்ந்து நாம் 38ஆம் வசனத்துடைய தொடர்ச்சியை பார்க்கின்ற பொழுது அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக மார்த்தாளுடைய வீடு அந்த கிராமத்தில் இருக்கிறது. கிராமத்தில் இருக்கின்ற அந்த வீட்டு பெத்தானியா என்கிற கிராமத்திலே அது இருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து நாம் பார்க்கின்ற வேளையில பெத்தானியா என்கின்ற அந்த கிராமத்திற்கு வறுமையின் ஊர் என்று அதற்கு பொருள் கொடுக்கப்படுகின்றது. வறுமையின் ஊர் அல்லது வறியவரின் ஊர் என்று அதற்கு பொருள் கொடுக்கப்படுகிறது. ஒலிவ மலையினுடைய அடிவாரத்திலே இந்த கிராமம் இருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். ஒரு மலை கிராமமாக இது இருக்கிறது என்று சொல்லி வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது மார்த்தாள், மரியாள் இந்த இருவரை கொண்டு ஆண்டவர் நல்ல பங்கு என்கின்ற ஒன்றை இந்த இடத்திலே நமக்கு எடுத்து வைக்கின்றார். ஆண்டவர் எழுத்துக்குள்ளாக வந்தவுடனே ஆண்டவருக்கு விசேஷித்த காரியங்களை செய்ய வேண்டும், அவருக்கு விசேஷித்த உணவுகளை படைக்க வேண்டும் என்று சொல்லி மார்த்தாள் பற்பல விஷயங்களின் நிமித்தமாக கவலை கொள்கிறவராக இருக்கிறதை இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம். மரியாள் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அவர் ஆண்டவருடைய பாதத்தருகே அமர்ந்து அங்கே உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கூர்மையாய் கவனித்துக் கொண்டிருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். இந்த இருவருடைய செயல்களின் அடிப்படையிலே தான் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த நற்செய்தியை நமக்கு கொடுக்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது மார்த்தாள் என்கிற அந்த பெயருக்கு வீட்டின் தலைவி என்று அதற்கு பொருள் கொடுக்கப்படுகிறது. வீட்டின் தலைவி மார்த்தாள் என்பவர் வீட்டின் தலைவியாக அவர் இருக்கின்றார். மரியாள் என்கின்ற பெயரை பார்க்கின்ற பொழுது புதிய ஏற்பாட்டிலே 5 மரியாள்கள் வருகின்றார்கள். கன்னி மரியாள், மகதலேனா மரியாள், பெத்தானியா மரியாள், கிளியோப்பா மரியாள், மார்க்குவின் தாயாகிய மரியாள் என்று 5 மரியாள்கள் வருகிறார்கள். அந்த 5 மரியாள்களிலே பெத்தானியா மரியாள் தான் இந்த இடத்திலே குறிப்பிடப்படுகின்ற மரியாளாக இருக்கிறார். மார்த்தாள் வீட்டின் தலைவியாக இருக்கிறார். மரியாள் ஆண்டவரின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இதற்கு முந்தின பகுதியை நாம் பார்ப்போம்னால் நல்ல சமாரியன் உவமை அங்கே சொல்லப்படுகிறது. நல்ல சமாரியன் உவமையின் வழியாக ஆண்டவர் என்ன எடுத்து வைத்தார் என்று பார்க்கின்ற பொழுது உண்மையான அன்பு. அந்த உண்மையான அன்பை பிறனுக்கு செலுத்த வேண்டும். யார் அந்த பிறன், எனக்கு பிறன் யார் என்று கேட்கப்படுகின்ற அந்த கேள்விக்கு பதிலை சொல்லுகின்ற வண்ணமாக எனக்கு பிறனான இடத்திலே நாம் உண்மையான அன்பை செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொன்ன அந்த உண்மையை தொடர்ந்து இந்த நிகழ்வு நடைபெறுகிறதை நாம் பார்க்கின்றோம். சக மனிதனிடத்திலே உண்மையான அன்பை, அவருடைய தேவைகளை நம்மால் இயன்றவரை பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய அன்பை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் இந்த இடத்திலே மார்த்தாளை கொண்டும் மரியாளை கொண்டும் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம்.
அடிப்படையில தான் லாசருவை அவர் உயிரோடு எழுப்புகின்ற அந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது உரிமையோடு கூட மார்த்தாள் அந்த இடத்திலே, மரியாள் அந்த இடத்திலே வினவுகிறதை, பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில மார்த்தாளை கொண்டு, மரியாளை கொண்டு ஆண்டவர் என்ற நாளில் நமக்கு என்ன எடுத்து வைக்கின்றார் என்பதைத்தான் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக பார்க்கின்ற பொழுது 38ஆம் வசனத்திலே அந்த பெண் அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். மார்த்தாள் என்னும் ஒரு பெண், அந்த பெண் வீட்டில் இந்த இடத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இதனாலே நமக்கு சொல்லப்படுகின்ற முதலாவது சத்தியம், ஆண்டவரை நம்முடைய இல்லங்களில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக பார்க்கின்ற பொழுது மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார், மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி மரியாளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சிந்தனைகளைத்தான் நாம் அதிக நேரத்திலே நாம் செய்கின்றோம். அதே நேரத்திலே மார்த்தாள் இந்த இடத்திலே ஆண்டவரை தன்னுடைய இல்லத்தை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கின்றார். ஆண்டவரை அவர் வரவேற்கின்றவராக இருக்கின்றார். அவரும் ஆண்டவருக்கான தேவையை செய்கின்றவராக இங்கே இருக்கிறார். மார்த்தாள் இந்த இடத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவராக செயல்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, சாதாரணமான விசுவாசத்தின் நிமித்தமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அது எத்தனை பேர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய இல்லத்துக்குள்ளாக பிரவேசிக்க, ஆண்டவர் இல்லத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டுமேயானால் அந்த இல்லம் ஜெப இல்லமாக இருக்க வேண்டும். இந்த இடத்திலே ஆண்டவர் போதித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் போதனை செய்வதற்கு இந்த பெண் அந்த இடத்தை கொடுத்திருக்கின்றார். கொடுப்பதற்கு முன்பாக ஆண்டவரை தன்னுடைய இல்லத்திற்குள்ளாக அவர் வரவேற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். நம்முடைய இல்லங்களிலே ஆண்டவரை போற்றி துதிக்கக்கூடிய அந்த துதிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த போதனைகளின் பிரகாரமாக நம்முடைய வாழ்வை வாழ வேண்டும் என்பதை இந்த மாற்றாருடைய செயல்பாடு நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. அந்த கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்த ஆண்டவரை நாம் ஆசத்தோடு கூட, உரிமையோடு கூட நாம் கூப்பிடுகின்ற அதே நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட நாம் அவரை நம்முடைய இல்லத்திலே சேவிக்கிறவர்களாய், கடந்த 6 மாத காலமாக நாம் இல்லங்களிலே தான் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டுமாக வழிபாட்டு மனையிலே கூடி ஆராதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கின்ற ஒரு விசேஷித்த ஒரு காரியம், ஒரு விசேஷித்த ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தை நாம் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். ஆனால் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் வாசற்படியிலே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்முடைய இல்லங்களை நாம் திறந்து கொடுத்திருக்கிறோம்? எத்தனை பேர் நாம் இல்லத்தை திறந்து கடவுளை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரை ஆராதித்து போற்றி துதித்து பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். குடும்பமாய் எத்தனை பேர் நாம் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? எல்லாம் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற சிந்தனையாக ஆண்டவரை நம்முடைய வீட்டில் ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது 39ஆம் வசனம், அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்திற்கே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை
கேட்டுக் கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற மரியாள் அவர் தெரிவு செய்து கொள்கின்றார். எது நமக்கானது என்று சொல்லி அவர் தெரிவு செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய பாதத்தை அவர் தெரிவு செய்து கொண்டிருக்கிறார். பொதுவாக இந்த மார்க்கத்திலே பார்க்கின்ற பொழுது ஆண்கள் இருக்கின்ற இடத்துக்கு பெண்கள் வரக்கூடாது, அவருடைய முகத்தை காண்பிக்க கூடாது, அந்த பொதுவெளிக்கு அவர்கள் வருவதற்குண்டான அதிகாரம் அற்றவர்கள். அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி போதனை செய்து கொண்டிருக்கிற இடத்திலே ஆண்டவருடைய பாதத்தருகே அமர்ந்து அவருடைய வசனத்திற்கு இந்த இடத்திலே முக்கியத்துவத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். மார்த்தாள் இல்லத்திற்குள்ளாக அவரை வரவேற்றிருக்கிறார். மரியாள் உள்ளே பிரவேசித்த ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு தன்னை அர்ப்பணித்து அங்கே அமர்ந்த அவருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள், அதிக பாக்கியவான்கள் என்று சொல்லி கருத்தை நாம் பார்க்கின்றோம். அதனால இந்த வார்த்தையை ஒவ்வொரு ஆராதனையும் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த வசனத்தை நாம் பாடலாம் பாடிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஆராதனையும் பாடிக்கொண்டே இருக்கும். என்ன நேரத்தில் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அந்த நிருப பகுதியும் வாசித்து முடித்த பிறகு இந்த வாக்கியத்தை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனையிலும் நாம் எதற்காக பாடுகிறோம் என்றால், ஆண்டவருடைய வசனத்திற்காக நாம் முழுவதுமாய் நம்மை செவி கொடுக்க வேண்டும். அந்த வசனத்தின் பிரகாரமாக என்னுடைய வாழ்வை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் பார்க்கின்ற தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பாக்கியவான்கள் யார் என்றெல்லாம் அங்கே ஆண்டவர் தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறார். அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை நம்முடைய இருதயத்திற்குள்ளாக காத்துக் கொள்ளுகின்ற பொழுதுதான் நாம் அதிக பாக்கியவான்களாக வாழ முடியும் என்பதை இந்த வசனத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். முதலாவதாக இல்லத்திற்குள்ளாக ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக வசனத்திற்கு நம்முடைய இருதயங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது 42ஆம் வசனம், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். எது நல்ல பங்கு என்று இந்த இடத்துல ஆண்டவர் மிக சிறப்பாய் எடுத்து வைக்கின்றார். மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மார்த்தாள், மரியாள் இந்த இடத்திலே நமக்கு முன்பாக வைக்கப்படுகின்ற பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். மார்த்தாள் இந்த உலகத்திற்குரிய தேடலை குறித்து இங்கே அங்கலாய்த்துக் கொள்கிறவராக இருக்கின்றார். மரியாள் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உலக வாழ்வை கடந்து நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வதற்குண்டான அந்த ஒரு தேடலிலே இங்கே இருக்கிறார். ஆக மார்த்தாள் இந்த உலக பிரகாரமான பிரதிநிதியாகவும், மரியாள் நித்திய வாழ்வை கொடுக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தைகளின் பிரதிநிதியாகவும் இந்த இடத்திலே இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத பங்கு. ஒருவேளை மார்த்தாளுடைய தேடுதல் ஒரு நிலையற்ற தேடலாக இருக்கிறார், தற்காலிகமான தேடலாக இருக்கலாம். ஆனால் மரியாளுடைய தேடல் என்பது நிலையான வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கான தேடலாக இருக்கிறது என்று இந்த இடத்திலே ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறவராக இருக்கின்றார். வாசிக்க நிறுவனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது மந்திரி, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன பிறகு அவனுக்கு திருமுழுக்கானது கொடுக்கப்படுகிறது. பிலிப்பும் மந்திரியும் பேசிக் கொள்ளுகின்ற அந்த கலந்துரையாடலை பார்க்கின்ற பொழுது, நீ விசுவாசித்தால், எப்படி முழு இருதயத்தோடு நீ விசுவாசித்தால் தடையில்லை. அப்பொழுது அவருடைய
நாம் செவி கொடுக்க அழைக்கப்படுகிறோம். ஆலயங்களில் பார்க்கின்ற பொழுது இவையெல்லாம் அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆலயத்திற்குள்ளாக பிரவேசிப்போமையானால் அங்கே அமர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நமக்கு இடம் கொடுக்கப்படுகிறது. அந்த இடத்தை முதலாவது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன் பிறகாக திருமுழுக்கு என்கின்ற அந்த ஞானஸ்தான பொருட்கள் அங்கே இருக்கும். அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் என்ன பண்றோம்? திருவிருந்து என்கின்ற அந்த சாக்கிரமத்துக்குள்ளாக கடந்து செல்கிறோம். இதுதான் ஆலயங்கள் வடிவமைக்கப்படக்கூடிய ஒரு அடையாளம். கர்த்தருடைய வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும், வசனங்களை கேட்க வேண்டும், திருமுழுக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தை உறுதி செய்ய வேண்டும், திருவிருந்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். பாரம்பரிய திருச்சபைகளிலே, பழைய கால திருச்சபைகளில், தொடக்க கால திருச்சபைகளிலே பார்ப்போமையானால் திருமுழுக்கு தொட்டி ஒரு இடத்துல நிலையாகவே இருக்கும். அப்படிதான் இருந்தது ஆரம்ப காலங்கள். இப்பொழுது திருமுழுக்கு தொட்டி என்ன பண்றாங்க? இடையில டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லி தான் பண்ணலாம், தள்ளி வச்சு. ஆனால் அது அதற்கானது கிடையாது. இந்த திருமுழுக்கு தொட்டியானது நிரந்தரமாக ஒரே இடத்திலேயே இருக்க வேண்டும். அது திருச்சபையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கிறது. அப்படியாக நாம் பார்க்க வேண்டும். அதைத்தான் நேரத்தை பார்க்கின்ற பொழுது கூட அப்பொழுது வந்து இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன பிறகாக அவன் திருமுழுக்கை பெற்றுக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மூன்று காரியங்களை ஆண்டவர்களிடத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆண்டவரை நம்முடைய இல்லங்களுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க நாம் அழைக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அவருடைய பாதத்தருகே அமர்ந்து நம்முடைய உள்ளங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுப்பதன் வழியாக ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வதற்குண்டான நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்று விஷயங்களை தான் இந்த இடத்திலே ஆண்டவர் நமக்கு எடுத்து வைக்கின்றவராக இருக்கின்றார். சங்கீதம் 73:26 நாம் வாசித்து பார்ப்போமானால், என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, கர்த்தர் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையின் பங்குமாய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, கர்த்தர் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறார். அவ்வளவாய் நாம் உறுதியாய் ஆண்டவருடைய வசனங்களுக்கு நம்முடைய இருதயங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வசனத்தில் போலவே நம்முடைய வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். எது நிலையானது, எது நல்ல பங்கு என்பதை ஆண்டவர்களிடத்திலே தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு விடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அதுபோல நாமும் நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே திருவார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணமாக இளமையின் கலந்து ஆசீர்வாதமாக என் கொடுத்த இந்த திருவார்த்தைகளுக்காக நாம் நன்றிப்படுத்துகின்றோம். மரியாதை கொண்டு நல்ல பங்கை தெரிந்து கொள்ள நாங்கள் அழைக்கப்பட்டோம். மீண்டுமாக எங்களுக்கு உங்களுடைய அழைப்பானது கொடுக்கப்படுகிறது. இந்த அழைப்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆண்டவரை நாங்கள் ஜீவிக்கத்தக்கதான பாக்கியத்தை எங்களுக்கு அருளும்படியாக நாங்கள் கொண்டாடுகின்றோம். தொடர்புடைய அருள் பிரசனம் எங்களோடு தங்கியிருக்கிறீர்கள் நான் சொல்லுகிறோம். இந்த ஆலயத்தில் அமர்ந்து அப்பா பிதாவே என்று சொல்லி நோக்கி கூப்பிடுகின்ற ஒவ்வொரு விதிக்கும் கூப்பிடுவதற்கும் ஆண்டவரே நீர் இறங்கி சீர்படுத்தரும்படியாக நான் சொல்லுகிறேன். மாறாதுடைய நேசக்கரங்களை எப்பொழுதும் பாதுகாத்து பராமரித்துக் கொள்ள வேண்டும் என நாங்கள் கொண்டாடுகின்றோம். இந்த நோய் தொற்று காலத்தில் ஆண்டவரே உடைய பரிபூர்ண கிருபையையும் பாதுகாப்பையும் நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக ஜீவிக்கத்தக்கதான பாக்கியத்தை எங்களுக்கு அனுபவிச்சோம். இந்த தேசத்துக்காக நாங்கள் விடுதலை செய்வோம். தேசத்தினுடைய மக்களுக்காக நாங்கள் விடுதலை செய்வோம். கவலைக்குள்ளும் கஷ்டத்திற்குள்ளும் வேதனைகளுக்குள்ளும் ஆண்டவர் இருக்கக்கூடியவர்கள் இந்த பரிபூர்ண நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கொடுத்தபடியாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த வாரத்துக்கு நாங்கள் விடுதலை செய்வோம். இந்த வாரத்தில் ஆண்டவர் நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்ற ஒவ்வொரு பணிகளுக்கு திருக்கரத்திற்காக நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொரு நாளையும் பாக்கியமாகவும் நன்மையாகவும் பாதுகாப்பாகவும் கொடுத்தர வேண்டும் என்றால் தொடர்புடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் பூரண பாதுகாப்பு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமா? எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வெற்றி கேட்கிறோம். ஆமென். ஆமென். பரமத்திற்கு எங்களாகவே நாம் கிறிஸ்துவாக ராஜ்யமாக கிறிஸ்து பரமத்தை செய்வதற்கு ஒரு சிறப்பாக நம்முடைய ஆராதனை கைவிட்டார். எங்கள் கடமைகளை போல பாவ குற்றங்களை மன்னித்தார்.
ஆட்சியும் வல்லமை மகிமை கர்த்தருக்கு சுவாமி. கர்த்தாவின் சமாதானம் இன்று சதா காலங்களில் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவதாக.